பிரைஸ் அலாட். இன்றைக்கி ஒரு வசனத்தை காண்பிச்சு தர விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரகரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு இது சுட்டி காட்டுது இந்த வசனம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநியாயம் செய்கிறவங்க, வேசித்தனம் பண்ணுறவங்க, உபச்சாரம் பண்ணுறவங்க, சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதில் மட்டும் இல்லை, அது ஒரு வார்னிங்கை தருது. வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏன்னா கடைசி காலத்தில் சாத்தான் நீ எப்படி வேணால் வாழு, ஆனால் ஒரு சின்ன கொஞ்சம் நல்லது விஷயங்களை மட்டும் பண்ணி நீ பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அநேகரை நம்ப வச்சுட்ருக்கான். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நீ பண்ணணுன்னா நீ பரலோக ராஜ்யம் வரமாட்டேன். பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நானே வழியும் சத்தியமாக ஜீவனமாக இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். அது மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு போகிற வாசல் அது குறுகலான வாசல். அநேகர் அதை போக பிரயாசித்தாலும் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கேட்டுக்கு போகிற வாசல் தான், அதாவது நரகத்துக்கு போகிற வாசல் தான் விசாலமாக இருக்கும். அதனால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். எப்படி வேணால் வாழ்ந்துட்டு கொஞ்சம் நல்லது மட்டும் பண்ணால் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் இன்றைக்கி ஏசப்பா ஒரு வார்னிங் தராங்க. வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. இப்படியெல்லாம் இருந்தோன்னா நீங்கள் பரலோக ராஜ்யம் வர முடியாதுன்னு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு செய்தி ஏசப்பா கடைசியில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இது ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்க யாராவது நான் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒருவேளை இப்போ உங்களுக்கு அதை உணர்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஏசப்பாட்டை அறிக்கை செய்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம். நம்ம ஒரு காலத்தில் இப்படி இருந்தோம், ஆனால் ஏசப்பாவின் நாமத்தினால தேவனுடைய ஆவியினால நம்ம கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டோன்னு வசனம் இருக்குது. நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா இந்த பாவத்தை அவர் மன்னிச்சு உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக வல்லவராக இருக்காருன்னு ஏசப்பா இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. அதனால் ஏதாவது தப்பான வழியில் இருந்தீங்கன்னா அதை விட்டு விலகுங்க, வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் கடைசியில் ஏசப்பாட்ட போயிடலாம் அப்படின்னு அது என்ன இருந்ததுன்னா இன்றைக்கி அது உங்களை விட்டு மாறட்டும். ஏசப்பா இந்த வசனத்தின் மூலம் உங்களை கிரியை செய்வாராக. ஆமென்.